தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாவே இருக்கு. என்ன காரணம்? எதனால இந்த பிரச்சனை நடக்குது? ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், சமூக வலைத்தில் போட்டு அடிப்பதனால் வெளியே தெரியுது. ஆனால் போன வருஷம் இந்த மாதிரி அடிக்கலையே, அது முந்தின வருஷம் அடிக்கலையே. சமூக வலைதளத்தை பார்த்து கேன்வாஸ் பண்ணி தான் வராங்க. எங்கள் வீட்டில் 2 மணி நேரமாக கரண்ட் இல்லைங்க, அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அதனால தான் நாங்கள் வீதிக்கு வந்திருக்கிறோம்னு சொல்கிறப்போ அவங்க சமூக ஊடகங்களாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கிறாங்கன்னு சொல்கிறது அது மக்களுடைய அந்த போராட்டத்தை நம்ம கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆயிராதா? இல்லை, இந்த டெக்னிக்கலாக இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்பதை நுகர்வோருக்கு தெரியலன்னு சொல்கிறேன். இல்லை, இந்த பிரச்சனை இருக்குன்றது அரசாங்கத்துக்கு தெரியலன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. நாள் முழுக்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு நான் வீட்டில் வந்து களைப்பாக இருக்கேன். ஸோ அப்போ நான் ஓய்வு எடுக்கிறேன்ற நேரத்தில் அது திரும்பவும் ஓகே மின்துறையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அது அவங்ககிட்ட அந்த எதிர்பார்ப்பு சரியா? நம்ம இந்த விஷயத்தை பெரிதுபடுத்துவது யார், பூஸ்டப் பண்ணுறது யார்? பூஸ்டப் பண்ணுறவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு இல்லையா? சரி, யார் நீங்களே அந்த இங்கே ஃபால்ட் கரண்ட்டில் ட்ரிப் ஆச்சு அப்படின்னா 40 டிரான்ஸ்ஃபார்மரில் ஜம்பு கட்ட இடம் பட்டுன்னு போயிடும். இன்னொரு 40-80 பில்லரில் ஃபீஸ் போயிடும். ஒரு 100 லொக்கேஷனில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். 100 லொக்கேஷனுக்கும் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு செக்ஷன் ஆஃபீஸ் இருக்கும். அந்த செக்ஷன் ஆஃபீஸில் 2 பேர் இல்லை 3 பேர் தான் இருப்பாங்க. 100 லொக்கேஷனுக்கு 3 தொழிலாளி எத்தனை மணி நேரத்தில் போகும்? சென்னையில் மத்திய சென்னையில் குறிப்பாக அந்த 80% வேக்கன்சி. மின்சார வாரிய வரலாற்றிலே கிடையாது 80% வேக்கன்சி வச்சுது. இப்போ யாரை வச்சு வேலை செய்யணுமா? இப்போ பணியாளர் பிரச்சனை தான் முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னா, கடந்த ஆண்டு இந்த பிரச்சனை இல்லை, இப்போ தேர்தலுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இல்லை. ஸோ அந்த காலத்தில் இல்லாத ஒரு பிரச்சனை இப்போ இருக்குன்னா என்ன காரணம்? இப்போ பணியாளர் பிரச்சனைனா உங்களுக்கு கடந்த காலங்கள் இருந்திருக்கணும் இல்லையா? கன்சப்ஷன் அதிகமாக அந்த வழி தடம் இருக்கு இல்லையா, அந்த தடத்தோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணல, இன்க்ரீஸ் பண்ணுறதே இல்லை. அப்போ இன்க்ரீஸ் பண்ணல என்ன ஆகும்? ஓவர்லோடு ட்ரிப் ஆகும், ஓவர்லோடு வெடிக்கும், ஓவர்லோடு ஜம்ப் கட் ஆகும், ஓவர்லோடு நைட்டு 8 மணிக்கு 10 மணிக்கு 12 மணிக்கு டிரான்ஸ்ஃபார்மர் எரியும். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முழுக்க பெரிய பிரச்சனையாக இப்போ பேசப்படுறது என்ன அப்படின்னா மின்வெட்டு. எல்லா ஊர்களையும் வந்து மின்வெட்டு பிரச்சனை இருக்கிறதா வந்து மக்கள் வீதிகளுக்கு வந்து போராடுறாங்க. ஸோ மின்வெட்டு நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு காரணம் நமக்கு தெரியணும். ஸோ அதற்காக இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா, சிஐடியோடு இணைக்கப்பட்ட தமிழ்நாடு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் நம்மளோட நேர்காணலில் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி முழுசாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி என்ன காரணம், எதனால் இந்த பிரச்சனை நடக்குது? இப்போ மின்சார வாரியம் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறை. மின்சார வாரியத்துறை சரியாக இயங்கினால் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து இண்டஸ்ட்ரீஸும் சிறப்பாக இயங்கும். மக்களுக்கு தடையில்லாத மின்சாரம் கிடைத்தால் அனைவரும் சுகமாக நன்றாக இருப்பாங்க. ஆனால் அது இந்த சம்மரில் அது கொஞ்சம் ஒரு சிறிய மாற்றத்தை விளைவை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது உண்மை. அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, எனக்கு கரண்ட் இல்லை என்று கொடு என்று தான் மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த மின்சாரத்தை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுது, எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, அதற்கு எத்தனை பணியாளர்கள் தேவை, அதோட கட்டமைப்பு என்ன என்பதை பற்றியெல்லாம் நுகர்வோரும் கவலைப்படுவதில்லை, அரசியல்வாதிகளும் கவலைப்படுவதில்லை, யாரும் கவலைப்படுவதில்லை. ஒரு மின்சார வாரிய தொழிலாளி ரோடு ஓரமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், வேலை செஞ்சிட்ருப்பார், திடீர்னு ஷாக் அடித்து அந்த இடத்துல தொங்குவார். அந்த இடத்துல ஒரு 4-5 பேர் தான் பரிதாபப்பட்டு நிற்பாங்க. 4 பேரில் ஒருத்தர் வந்து 108க்கு ஃபோன் பண்ணுவார், இல்லை இபி அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணுவார், ஃபயர் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணுவார். மீது நூற்றுக்கணக்கானவர் அதில் கடந்து போவாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு என்ன காரணம் என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வமோ அக்கறையோ பரிதாபமோ பச்சாதமோ பொதுமக்களுக்கு கிடையாது. அது எப்படி இல்லையோ அதே போலத்தான் இப்பொழுது மின்தடை ஏற்படுகின்ற பொழுதும் எனக்கு கரண்ட் இல்லை, எனக்கு கரண்ட் கொடு என்று கேட்கின்ற நிலை இருக்குது. ஏன் மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னால், பொதுவாக மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் கோடை காலம் அதிகமான மின் நுகர்வு இருக்கும். உற்பத்திக்கும் பயன்பாட்டுக்கும் நிறைய இடைவெளி இருக்குது. சராசரியாக 4500 மெகாவாட் ஷார்ட்டேஜ் இருக்குது உற்பத்திக்கும் கன்சம்ஷனுக்கும். அதை வெளி மார்க்கெட்டில் வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன், வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா, மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு. ஆனால் மின்சாரத்தை கொண்டு போகக்கூடிய அந்த தடம் இருக்குல்ல, கேபிள், லைன்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, 15 ஆண்டுகளுக்கு முன்பாக, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட அந்த தடங்களாக இருக்குது.
அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்ல. மெயின்டைன் பண்ணோன்னா மீண்டும் எங்கே வருவோம், நம்ம தளவாட பொருட்கள் தேவைன்னு சொல்லுவோம். ஒரு 20 ஆண்டு, சரியாக 2006 2007ன்னு நினைக்கிறேன். அப்போது இதே மாதிரி மின்துறையில் கடுமையான மின்வெட்டு. அப்பொழுது மின்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி இருந்தார். எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அரசியலாக மாற்றினாங்க. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல். அப்போ அவர் சொன்னார், அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வரலன்னா அதுக்கு முக்கிய காரணம் மின்சாரம், அது நான் தான் காரணம் என்று அவர் பகிரங்கமாகவே சொன்னார். அந்த அளவுக்கு மின்துறையோட முக்கியத்துவத்தை அனைவரும் உணர்ந்திருக்கிறார். ஆனால் உள்ள இன்டர்னலாக இருக்கக்கூடிய விஷயத்தை யாரும் உணரவில்லை, உணர மறுக்கிறார்கள் என்று தான் சொல்லணும். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், மின்சாரத்தை ஒரு பக்கம் உற்பத்தி பண்ணி வருது, ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணி வருது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற இடங்களில் போதிய பணியாளர்கள் இல்லை என்று சொல்கிறோம். தடை ஏற்பட்ட தடையை சரி செய்வதற்கு சரி செய்யலை என்றது பிரச்சனையாக வருது. ஆனால் தொழிற்சங்க தலைவராக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன சொன்னால், மின் தடையே ஏற்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். மின்தடை ஏற்படாமல் அதை பராமரிப்பு செய்யணும்னு சொல்கிறேன். பராமரிப்பு செய்ய வேண்டிய இடத்தில் பணியாளர்கள் பற்றாக்குறை, ஹியூஜ் வேக்கன்சி, இல்லை ஆல்மோஸ்ட் 50% வேக்கன்சி. புரியுது. நீங்கள் சொல்கிறது ஒரு பணியாளர் பிரச்சனை இருக்குது அப்படின்றீங்க. அதை பற்றி நம்ம விரிவாகவே பேசுவோம் நம்ம. ஆனால் இப்போ பணியாளர் பிரச்சனை தான் முக்கிய இப்போ காரணமாக இருக்குது அப்படின்னா, கடந்த ஆண்டு இந்த பிரச்சனை இல்லை, இப்போ தேர்தலுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு முறையும் நம்ம சம்மரை கடந்து தான் வரும். ஸோ அந்த காலத்தில் இல்லாத ஒரு பிரச்சனை இப்போ இருக்குன்னா என்ன காரணம்? இப்போ பணியாளர் பிரச்சனைனா உங்களுக்கு கடந்த காலங்கள் இருந்திருக்கணும் இல்லையா? அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் எதை வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு சமூக வலைதளத்தில் வந்திருக்கக்கூடிய இஷ்யூஸ் பேஸ் பண்ணி பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, டேட்டா எடுத்துக்க. 2024 மார்ச் ஏப்ரல் மே, 2025 மார்ச் ஏப்ரல் மே, 2026 மார்ச் ஏப்ரல் மே டேட்டா எடுக்கும். இந்த 2020 வந்திருக்கக்கூடிய இதே மின்தடை கிட்டத்தட்ட சரி சமமாக என்னோட கூடுதலாக இருக்கலாம். ஆனால் இனி பேசப்படுகின்ற பொருளாக மாறி இருப்பதற்கு காரணம், இன்று சமூக வலைதளத்தில் திட்டமிட்டு மின்சார வாரிய ஊழியர்களை ஃபோக்கஸாக அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கிற அடியில் 100% நான் உறுதியாக சொல்ல, மேபி 50% 60% உண்மை இருக்குது. அதாவது எங்கள் சைடு உண்மை இருக்குது, 30-40% அவங்க சைடு உண்மை கூட இருக்கலாம். ஆனால் இது வெளியே எப்படி வருது? ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், சமூக வலைத்தில் போட்டு அடிப்பதனால் வெளியே தெரியுது. ஆனால் போன வருஷம் இந்த மாதிரி அடிக்கலையே, அது முந்தின வருஷம் அடிக்கலையே, அப்பவும் சமூக வலைதளம் இருந்தது. இல்லை சார், சமூக வலைதளம் சொல்கிறீங்க, ஆனால் வீதிகளுக்கு மக்கள் வராங்கல்ல, சமூக வலைதளத்தின் மூலமாக தான் இப்போ வராங்கன்றேன் நான். ஓகே, இப்போ சமூக வலைதளத்தை பார்த்து கேன்வாஸ் பண்ணி தான் வராங்க. இல்லை சார், இப்போ எங்கள் வீட்டில் நான் குழந்தைய வச்சிருக்கிறேன், நான் பகல் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு வரேன், இந்த வெயிலில் என்னால் தாங்க முடியலன்னு குழந்தைய வச்சுக்கிற ஒரு அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியில் வராங்க. அவங்க சமூக ஊடக இன்ஃப்ளூயன்ஸால் வெளில வந்துடுறாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. எங்கள் வீட்டில் 2 மணி நேரமாக கரண்ட் இல்லைங்க, அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அதனால தான் அங்கே வீதிக்கு வந்திருக்கிறோம்னு சொல்கிறப்போ அவங்க சமூக ஊடகங்களாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கிறாங்கன்னு சொல்கிறது, அது மக்களுடைய அந்த போராட்டத்தை நம்ம கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆயிடாதான்? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே ஃபோன் நம்பர் இருக்குது, பிரிவுகளுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது, உதவி பொறியாளருக்கு ஃபோன் நம்பர் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு ஃபோன் நம்பர்ஸ்லாம் இருக்குது. எல்லா ஃபோன் நம்பரும் அதை கான்டாக்ட் பண்ணி எப்பொழுதும் பேசலாம். 24/7 மனித உரிமை மீறல ஒரு விஷயம். 24/7 ஏஇஏடிலாம் ஃபோனை காதிலேயே கையிலே வச்சுன்னு இருக்குன்றதெல்லாம் வச்சுக்கிறாங்க. கான்டாக்ட் பண்ணலாம், பேசலாம். அப்போ ஒரு 10 கான்டாக்ட் நம்பருக்குமே கிடைக்கலையா? ஒருத்தர் கிடைக்கலன்னு சொல்லலாம். ஏஇ கிடைக்கலைங்க, ஏடி கிடைக்கலையா, டிஇ கிடைக்கலையா, எஸ்சி கிடைக்கலையா, சிஇ கிடைக்கலையா, இத்தனை ஃபோன் நம்பர் கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னா அது எப்படி நம்புறது? ஒன்று. ரெண்டாவது, நான் என்ன ஆர்கனைஸ் ஆகிறாங்கன்னு எதை வச்சு சொல்கிறேன்னா, கடந்த காலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன் பண்ணுவாங்க, ஒரு சப்ஸ்டேஷனில் ஃபீடர் பிரேக்கர் ட்ரிப் ஆகிடுச்சு, பிரேக்கர் ட்ரிப் ஆகிடுச்சு அப்படின்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 200-300 தெருக்களுக்கு மின்சாரம் பாயும். அது 200-300 தெருவில் குறைஞ்சபட்சம் 40 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இங்கே ஃபால்ட்டு கரண்ட்டில் ட்ரிப் ஆச்சு அப்படின்னா 40 டிரான்ஸ்ஃபார்மரில் ஜம்பு கட்ட இடம் பட்டுன்னு போயிடும். இன்னும் ஒரு 40-80 பில்லரில் ஃபியூஸ் போயிடும். ஒரு 100 லொக்கேஷனில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். 100 லொக்கேஷனுக்கும் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு செக்ஷன் ஆஃபீஸ் இருக்கும். அந்த செக்ஷன் ஆஃபீஸில் 2 பேர் இல்லை 3 பேர் தான் இருப்பாங்க. 100 லொக்கேஷனுக்கு 3 தொழிலாளி எத்தனை மணி நேரத்தில் போக முடியும்? இந்த டெக்னிக்கலாக இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்பதை நுகர்வோருக்கு தெரியலன்னு சொல்கிறேன்.
இல்ல இந்த பிரச்சனை இருக்குன்றது அரசாங்கத்துக்கு தெரியலன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நுகர்வோருக்கு தெரியலன்னு சொல்றதே கொஞ்சம் மேடிக்கு. காரணம் என்னன்னா, மக்களுக்கு அந்த பிரச்சனை தெரியணும். அவங்களுக்கு தேவை என்னன்னா, நான் ஒரு நாள் முழுக்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு நான் வீட்ல வந்து களைப்பா இருக்கேன். சரி, அதுவும் இந்த வெயில் காலத்துல எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்றப்போ. ஸோ அப்ப நான் ஓய்வு எடுக்கிறேன்ற நேரத்துல நான் திரும்பவும் ஓகே மின்துறையில இவ்வளவு பிரச்சனை இருக்கா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அது அவங்ககிட்ட அந்த எதிர்பார்ப்பு சரியா நம்ம? நான் என்ன சொல்றேன், சாமானிய மக்கள் சாதாரண மக்கள் கிளைம் வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா அவங்க இல்லாமல் உள்ளுக்கு ஒரு டெக்னிக்கலாக இருக்கிற விஷயம் தெரியணுன்ற அவசியமும் கிடையாது. நான் பணம் கட்டுறேன், எனக்கு மின்சாரம் கொடுக்குறேன், தடையில்லாத மின்சாரம் கொடுக்க வேண்டியதுன்னு ஒரு கேள்வி சிம்பிளாக வச்சுருவாங்க. அதில் நியாயம் இருக்கா? நியாயம் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்துவது யார்? பூஸ்டப் பண்ணுறது யார்? பூஸ்டப் பண்ணுறவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு இல்லையா? சரி, யார் நீங்க? அந்த அரசியல் நோக்கம் கண்டவர்கள் கடந்த காலங்களில் எதிர்கட்சியாக வந்திருக்கிறாங்க, ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு. நான் சொல்கிறேன், கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 12,000 மேற்பட்ட பணியாளர்கள் ஸ்கில்டு எக்யூப்டு எம்ப்ளாயிஸ் ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ மினிமம் 2,000 ரிட்டையர்டு லாஸ்ட் 5 இயர்ஸில். செத்து போன கதை தனியாக சொல்லுவேன். நான் ரிட்டையர்ட் ஆன கதை. இந்த 15,000 12,000 ரிட்டையர்மெண்ட்டுக்கு எத்தனை பேர் ஆள்கட்டு போட்டாங்க? போடவே இல்லையா? 2022 21 இப்போ 2026 லாஸ்ட் 5 இயர்ஸில் தட் இஸ் நோ ரெக்ரூட்மெண்ட்டு. டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஒரு 50 55 ஒரு பேக்லாக் வேகன்சி வந்தது தவிர அனௌன்ஸ்மெண்ட்டுன்ற வகையில் என்ன வந்துச்சு? அதை செய்ய வேண்டியது யார்? இது அரசாங்கத்துக்கு தெரியல. அது எந்த அரசாங்கம் பண்ணாரட்டங்க. இப்போ மின்துறை அமைச்சர் வந்திருக்காரு, நாங்கள் சொல்லியிருக்கோம், பிரச்சனைகளுக்கு தீர்வு 2 தான். போதிய பணியாளர்கள் தேவை, திட்டமிட்ட போர்க்கால அடிப்படையில் வேலை தேவை, இது தளவாட பொருட்கள் தேவை. நீ இதை விட்டுட்டு திசை திருப்பி ஈபிள் யாரும் வேலை செய்யலை, சும்மா உட்காந்துங்கிறான் அப்படின்னு திசை பொறுத்தினால இந்த பிரச்சனை தீராது. இப்போ இன்னும் 3 மாதம் கழிச்சு மழை பெய்ய போகுது. மழையில் டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா? மழை யாரால் தடுக்க முடியுமா? வெயில் எப்படி தடுக்க முடியாதோ மழையும் தடுக்க முடியாது, புயல் காற்றையும் தடுக்க முடியாது. அப்பவும் டிஸ்டர்பன்ஸ் வரும், ஃபால்ட் ஆகும், டிரான்ஸ்ஃபார்மர் பெஸ்ட் ஆகும், நூற்றுக்கணக்கான கரண்ட் இல்லாத போவோம். மழை காலத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க? இப்போ லாஸ்ட்டு 10 இயர்ஸாக எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வருது, பில்லர் பாக்ஸுக்குள்ளே தண்ணி போகுது, ஷாக் அடிது, ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் நேச்சுரல் கிளைமேட்டுன்றேன். இந்த நேச்சுரல் கிளைமேட்டில் இருக்கக்கூடிய உண்மையை, டெக்னிக்கல் பாயிண்ட்டை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ளணும், அரசியலாக்கக்கூடாது. பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லணுமே தவிர மக்கள்கிட்ட கோபத்தை ஏற்படுத்தக்கூடாது. மக்கள் காமன் பீப்புள், அவங்கள அறியாமல் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. நான் சொல்கிறேன், அவங்க அறியாமல் இப்படி தான் இருக்காங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணுறது ஈல்டுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தேவை கரெக்டு. நான் அந்த பாயிண்ட் தான் சொல்ல வரேன் நான். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறப்ப வந்து யாரோ ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு சதி இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா இப்போ புதிய அரசு அமைஞ்சிருக்கு, அதை சுற்றி பல்வேறு விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுறாங்க. அதனால் அந்த கேள்வி எழுப்புறேன். நான் தோணுது என்னன்னா, நான் ஆர்கனைஸ் ஆகிறன்ற சென்ஸ் எதாவது சொல்ல வரேன்னா, லோக்கலில் ஒரு சங்கத் தலைவராக இருக்கலாம், இந்த நகர் தலைவராக இருக்கலாம், இல்லை ஒரு பொலிட்டிக்கல் கட்சி சார்ந்தவரோட இருக்கலாம். அவங்க அந்த பகுதியில் கரண்ட் இல்லை அப்படின்னா அவர் ஒரு 10 பேர் 20 பேரை கூட்டம் போட்டு மின்சார அலுவலகத்தில் போய் நின்று வச்சு கேள்வி கேட்டால் அவர் அந்த இடத்துல லோக்கல் லீடரை ஃப்ளாஷ் ஆவார். அது எதிர்காலத்தில் அவருக்கு கவுன்சிலர் சீட்டுக்கு வேறு சில பயன்பட்டுக்கு அவருக்கு பயன்படும் என்ற வகையில் செய்யக்கூட ஆர்கனைசிங்னு சொல்கிறேன் நான். ஒரு எதிர்கட்சியே இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு தகுந்த மாதிரி எதிர்கட்சி வேலை செய்கிறாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நான் போகல. நான் அதனால தான் பொதுவாக சொல்கிறேன், இது அரசியலாக்காதீங்கன்னு. ஆனால் லோக்கலில் இருக்கிற நகரில் பண்ணுறவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல, அவங்களுக்கு வேறு விஷயம் இருக்குது. நான் லோக்கலில் தலைவராக இருக்கணும், கவுன்சிலர் எலெக்ஷன் தான் செய்ய எனக்கு மக்கள் ஓட்டு போடணும், அதுக்காக பண்ணலாம். அது கூட ஒரு நற்பணியாக தான் நான் பார்க்குறேன். மக்களுக்கு எல்லா மக்களும் அங்கே வந்துட முடியாதுல்ல. ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல அவர் 10 பேர் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு போய் கேட்டால் ஒரு பதில் சொல்லுவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த அளவுக்கே போகக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கக்கூடிய இந்த மின்சார வாரியத்தில், எல்லா கட்டமைப்பும் இருக்கக்கூடிய இந்த மின்சார வாரியத்தில் பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளவு டெக்னாலஜி இருக்குது இந்த எங்ககிட்ட. ஆனால் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துவதற்கு என்கிட்ட ஆட்கள், பணியாளர்கள் இல்லை. பணியாளர்கள் இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய முடியும்னு தான் மீண்டும் அங்கே தான் வந்து நிற்குது எல்லா விஷயமே.
ஓகே. இப்போ நீங்க சொல்றதுல என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா வந்து எல்லாரும் வந்து மின் ஊழியர்களை வந்து விமர்சனம் செய்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க அப்படின்ற புரிதல இருந்து இந்த பதில் வரதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் என்ன எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, மக்களுக்கு இப்போதைக்கு கரண்ட் தேவைன்றனால அந்த ஒரு ஆதங்கத்துல வெளிப்படுத்துறாங்க. அவங்க யார ரீச் பண்ண முடியும்னா, அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய மின் ஊழியர்கள ரீச் பண்ணும். அந்த அடிப்படையில தான் பார்க்குறேன். அவங்க வந்து மின் ஊழியர்கள ஒரு எதிர்நிலையிலயோ, அவங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கிறோம், அவங்க வந்து ஒழுங்கா வேலை பார்க்கல, அந்த அளவுக்கு ஒரு இதோட செயல்படுறாங்க நம்பலன்ற ஒரு புரிதலா நான் பார்க்குறேன் நானு. ஸோ இப்போ இந்த புரிதலேருந்து அடுத்து எங்க போலாம் அப்படின்னா, நீங்க இப்போ ஆள் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இப்போ ஆள் பற்றாக்குறை பிரச்சனை தான் அப்படின்னா, அத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த சம்மர் அப்படின்றனால மின் நுகர்வோருக்கான தேவை வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து பழுதடையுது. ஸோ அப்ப அந்த பழுதை சரிபார்க்கணும் அப்படின்னா, அதற்கான தொழிலாளர்கள், பணியாளர்கள் தேவை. அந்த எண்ணிக்கை இங்க இல்ல. இப்படி புரிஞ்சுக்கலாமா இந்த பணியாளர் பிரச்சனை இல்லன்றத? என்னன்னா ம். ஒரு ஒர்க்லோட் செட்டில்மெண்ட் பிரகாரம் ஒரு செக்ஷனுக்கு ஒரு 7 ஹெல்ப்பர் 7 ஒயர்மன் அப்படிலாம் நாம்ஸ் இருக்குது. எங்களுக்கு நாம்ஸ் பிரகாரம் ஆள் இல்லை. சென்னையில் மத்திய சென்னை குறிப்பாக அதாவது தமிழகத்தின் தலைநகர் மத்திய சென்னைங்க, அந்த 80% வேக்கன்சி. யாருக்கு? நுகர்வோருக்கு சேவை செய்யக்கூடாது 80% வேக்கண்ட். மின்சார வாரிய வரலாற்றிலே கிடையாது 80% வேக்கன்சி வச்சுது. இப்போ யாரை வச்சு வேலை செய்யணுமா? இப்போ நாங்கள் எந்த இடத்துல போய்ட்டு எந்த லொக்கேஷனில் ரெஸ்டோர் பண்ண முடியும்? அப்போ கன்சூமர் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க கோவப்படுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ரோட் ரோக்கப் பண்ணுறாங்க, எம்ப்ளாயி ஹெல்ப் நடக்க தான் செய்யும். அதுக்கு தொழிலாளி என்ன பண்ண முடியும்? இந்த அளவுக்கு இந்த நிர்வாகத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிற அரசாங்கத்தை தானே சொல்லணும். அது எந்த அரசாங்கம் ஒன்று இருக்கட்டும். கடந்த 5 ஆண்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாதுல்ல. இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, ரெட்டிலி அவைலபிள் 5000 பேர் இருக்காங்க. லெஃப்ட் அவுட் கேங்மேன் ரெட்டிலி அவைலபிள், செலக்டட், கமிட்டி ரெக்கமெண்டட் போடுங்க. இன்றைக்கி போட்ட நாளைக்கு ஜாயின் பண்ணுவான் 5000 பேர். கான்ட்ராக்ட் லேபர் ஒரு 10000 பேர் போடுங்க. ஐடி 1850 ஒரு செக்ஷனு 2874 செக்ஷன் இருக்குது தமிழ்நாடு முழுக்க. ஒரு செக்ஷன் ஒத்தாள் ஒரு ஆள் கூட வரல. 1850 என்ன கணக்குது? முக்கால் கூட கிடையாது ஒரு செக்ஷனுக்கு. எப்படி வேலை செய்ய முடியும்? நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் பாலிசி என்பது ஃபினான்ஷியல் பேர்டனாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை தொடருங்க. ரெக்ரூட்மெண்ட் என்பது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது, மக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுப்பது. இப்போ நீங்கள் வந்து நாம் மின்சாரத்தை கொடுக்காத போது என்ன நடக்குது? பயன்பாடு குறையுது. பயன்பாடு குறைவு என்ன ஆகுது? மின்சார வார்த்தை ரெவன்யூ லாஸ் ஆகுது. அது ஒரு ரெவன்யூ லாஸு. ரெவன்யூ லாஸ் கிரியேட் பண்ணுறது யார்? அரசாங்கம் தான். நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி தான் ரெவன்யூ லாஸ் வந்துருக்காதுல்ல, மின் தடை ஏற்பட்டிருக்காதுல்ல. நீங்கள் இப்படிலாம் பார்க்கணும். இப்படி பார்க்கறத விட்டுட்டு அவங்க வந்து டெலிபரேட்டாக பண்ணுறாங்க, கருப்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து மின்துறை அமைச்சர். இன்னும் யார் கருப்பாடு? நடவடிக்கை எடுங்க, கருப்பாடு கண்டுபிடிங்க. தப்பு இது. மின்சார வாரத்தில் அப்படி எந்த கருப்பாடுகளும் கிடையாது. எங்கள் மின்சார வாரிய தொழிலாளி அதிகாரிகள் வேலைக்கு வந்தால் காலைல 8 மணிக்கு 9 மணிக்கு வந்தாங்கன்னா பகல் முழுக்க மெயின்டெனன்ஸ் பார்க்குறான். ஈவினிங்கில் சப்ஸ்டேஷன் எஃப்ஓசியில் ஆளுன்னு சொல்லிட்டு ஷிஃப்ட்டு பார்க்குறான். ஷிஃப்ட்டு பார்த்து மீண்டும் அடுத்த நாள் 8 மணிக்கு திரும்ப மெயின்டெனன்ஸ் பார்க்குறான். 75,000 காலிப்பணியிடங்கள், நுகர்வோருக்கு சேவை செய்யக்கூடிய 46,000 காலிப்பணியிடங்கள். ஒரு ஆள் 4 பேர் வேலை பார்க்குறான். எந்த நிறுவனத்தில் நடக்குமா? எங்கள் நிறுவனத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் செத்துப்போன தொழிலாளி மட்டும் 200 மேலே. செத்து போனவன் ஈபி கொடுத்த டேட்டா. எந்த நிறுவனத்தை செத்து போகிறான்? எங்கள் நிறுவனத்தை செத்து போகிறாங்க. செத்து போனதுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லணுமா இல்லையா? ஏன் செத்து போனான்? கேங்மேன் தொழிலாளி, கான்ட்ராக்ட் லேபரு, ஹெல்ப்பர் ஒயர்மனாக இருக்கிற அவங்களெல்லாம் 25 வயசு 28 வயசு 30 வயசு தான். புதுசாக கல்யாணம் பண்ணுவேன். அவன் மனைவி விடோ, வயிற்றில் 7 மாதம் கர்ப்பிணி. காலையில் வேலைக்கு போகிற கணவன் வீட்டுக்கு வரமாட்டானா வருவானா சந்தேகத்திலே வாழ்ந்து இன்றைக்கி 230 மேலே விடவாக இருக்கிறாங்க. வேலைக்கு வந்தால் நல்லா வாழணும்னு நினச்சி வந்தால் இந்த இடத்துல கர்ணம் தெப்பலாம் மரன்ற மாதிரி செத்து போனவனுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லணுமா இல்லையா? இது எந்த நிறுவனத்தில் நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? இங்கே மட்டும்தான் நடக்குது. இதுக்கு யார் காரணம்? ஓவர்லோடு, ஹை ப்ரெஷர், கன்சூமர் ப்ரெஷர், ஆஃபீஸர் ப்ரெஷர், லேக் ஆஃப் மெட்டீரியல் கிடையாது. இப்போ லேக் ஆஃப் மெட்டீரியல்னால் நீங்கள் டெக்னிக்கலாக சொல்கிறீங்க, அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நான் பேசுவோம். ஒரு அதாவது இப்போ என்னென்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறேங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன்னா தளவாட பொருட்கள் தேவை. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டைன் பண்ணோன்னா அதுக்குன்னு சில ஏபி சுவிட்சு, ஜம்பரு, ஒயர், அது நிறைய விஷயங்கள், போல்ட், நட்டு, ஸ்பேன்ஸ் ஏகப்பட்டது வச்சுக்கேன். ஸ்ட்ரக்சருக்கு கேபிள் ஃபால்ட்னா கேபிள் தேவை, ஜாயிண்டட் லைன் கனெக்ட் தேவை,
இல்லை ஹீட் ஸ்ட்ரிங் பண்ணக்கூடிய கிட்டு தேவை. அப்போ ஒவ்வொரு வேலைக்கும் மெட்டீரியல்ஸ் தேவை. டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்னால் ஏற்கனவே 250 தான் போட்டிருப்பாங்க. லோடு அதிகமாகும் போது டிரான்ஸ்ஃபார்மர் அனௌன்ஸ் பண்ணோம் 250 500 மாற்றணும். மாற்றலை, டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேர்சிட்டி இருக்குது. ஓகே, அப்போது அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கன்சப்ஷன் அதிகமாக அந்த வழி தடம் இருக்கு இல்லையா, அந்த தடத்தோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணல, இன்க்ரீஸ் பண்ணுறதே இல்லை. அப்போ இன்க்ரீஸ் பண்ணல என்ன ஆகும்? ஓவர்லோடு ட்ரிப் ஆகும், ஓவர்லோடு வெடிக்கும், ஓவர்லோடு ஜம்ப் கட் ஆகும், ஓவர்லோடு நைட்டு 8 மணிக்கு 10 மணிக்கு 12 மணிக்கு டிரான்ஸ்ஃபார்மர் சிஸ்டம் எரியும். ஜோடு தீபாவளி எரியிற மாதிரி போய் எரியும், எரியதான் செய்யும். இந்த டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு அரசாங்கம் முடிவெடுத்து அப்பப்போ கொடுக்க வேண்டிய அந்த தளவாட பொருட்களை கொடுத்துருந்தா, மேன் பவர் கொடுத்துருந்தா, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தா இந்த பிரேக் டவுனும் வந்திருக்காது. இப்போ இந்த பிரேக் டவுனில் மேன் பவர் மட்டும் வச்சுட்டு மற்ற 2 விஷயங்கள் நான் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் தளவாடம் வந்து போதுமான அளவுக்கு இல்லை, அது கொடுக்கல அப்படின்னு. இது எத்தனை ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குது? எத்தனை ஆண்டுகளாக குரல் எழுப்பிட்டு இருக்கோம் அரசாங்கத்துக்கிட்ட? நம்ம தளவாட பொருட்கள் என்பது தேவைக்கு ஏற்ப இல்லை, கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேன், தேவைக்கு ஏற்ப இல்லை. இப்போ என்ன நீங்கள் தேவைக்கு ஏற்ப தளவாட பொருள் கொடுத்தா கூட அது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு மேன் பவர் தேவையில்ல. மேன் பவர் இயக்கிக்கிட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தளவாட பொருட்கள் இல்லைன்னு ஃபைட் பண்ணோம். அப்போ மேன் பவர் இருந்துச்சு. இப்போ மேன் பவரே இல்லை. இப்போ தளவாட பொருள் கொடுத்தா அதை பயன்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு என்ன பண்ணுறது? இது அதான் இப்போ இந்த பிரச்சனை இருக்குன்னா இது எத்தனை ஆண்டு காலமாக இருக்குது? அதாவது இப்போ நான் உதாரணத்தை கேட்கனா 5 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை நீடிச்சிட்டு இருக்கு, இல்லை ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா இது அந்த அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துக்கணும்? யார் இதை பற்றினா கவனம் செலுத்துகிற தவறுனாங்க அப்படின்றதுக்காக நான் கேட்குறேன். இப்போ மேன் பவரை பொறுத்தவரையும் கவனம் செலுத்த தவறியது அரசாங்கம் தான். மேன் பவருக்கு தளவாட பொருட்கள் பொறுத்தவரையும் எங்களுடைய அதிகாரிகள், உயர்மட்ட அதிகாரிகள் அப்பப்போ இந்த ஆண்டுக்கு இவ்வளோ தேவை, இந்த ஆண்டுக்கு எவ்வளோ தேவை, ஒவ்வொரு ஆண்டு வயசு இண்டன் போடுறாங்க, பர்ச்சேஸ் போடணும் அப்படின்ற ப்ராப்பர் ஃபைல் மூவ் ஆகுது. ஆனாலும் தேவைக்கு ஏற்ப அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் ஆகிறதில்ல. ஏன்னா சிக்கனப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு எதில் சிக்கனப்படுத்தணும் அதில் சிக்கனப்படுத்தாமல் நுகர்வோருக்கு சேவை செய்யக்கூடிய இடத்தில் பயன்படக்கூடிய மெட்டீரியலை போய் சிக்கனப்படுத்துவாங்களா? பர்ச்சேஸ் ஆர்டர் குறைப்பாங்களா? பர்ச்சேஸ் பவரை குறைப்பாங்களா? ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு 10 லட்சம் இருந்துச்சு, 5 லட்சமாக குறைச்சிட்டாங்க. ஒரு சீஃப் இன்ஜினியருக்கு 10 lakhs 20 lakhs இருந்துச்சு, அதை அப்படியே பாதியாக குறைச்சிட்டாங்க. ஏன் குறைக்கிறீங்க? குறைக்க வேண்டிய அவசியம் என்ன? பயன்பாடு இல்லை, கீழே பயன்பாடு இல்லையா? பயன்பாடு இருக்குது, ரெக்யர்மெண்ட் இருக்குது, பர்ச்சேஸ் ஆர்டர் போட வேண்டியதானே, அந்த எலிபிலிட்டி பவர்ஸ் கொடுக்க வேண்டியதானே. கீழே இருந்து மேலே வரை குறைச்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் எப்படி மெட்டீரியல் வரும் கீழே? மெட்டீரியல் ஃபுல்லாக எப்படி இருக்கும் கீழே? இருக்காது. யாரோ ஒருவர் எங்கோ தவறு செய்வார் என்பதனால ஒட்டுமொத்தமாகவே இப்படி பண்ண எப்படி சரி இல்லையா அது? ஸோ அப்போ முழுக்க இந்த தொழில்நுட்ப பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு புறம் வந்து ஆர்ட் பற்றாக்குறை இருக்குது. இப்போ தொழில்நுட்ப பிரச்சனையை உடனடியாக சரி செஞ்சால் கூட ஆர்ட் பற்றாக்குறை மூலம் இந்த பிரச்சனை இருக்கிறனால அதை வந்து நம்ம நிவர்த்தி செய்ய முடியாது. தொழில்நுட்ப பிரச்சனையை சரி செஞ்சாலும் முழுமையாக நிவர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக. நீங்கள் வந்து மெட்டீரியல் கொடுத்தா கூட அந்த மெட்டீரியலை பயன்படுத்துறதுக்கு மேன் பவர்னா வேஸ்ட் தான். அது சும்மா குடோனில் ஸ்டோரில் குத்துவங்க தான் போகும். ஓகே, என்ன தான் வெரைட்டி வேலை வாங்கினாலும் எங்களுக்கு இவ்வளோ லோடு தான் தாங்க முடியும், அதிகமாக லோடு தாங்க முடியாது. 3 நாள் வேலை செஞ்சால் 4 நாள் தூங்கி ஆகணும், தூங்காமலும் வாரம் முழுக்க வேலை செய்ய முடியாது. அப்போ இப்போ கூடுதல் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு அழுத்தம் வந்திருக்குங்களா இப்போ மின் ஊழியர்களுக்கு? அதாவது அந்த அழுத்தத்தில் தான் வாழ்க்கையை ஓடிக்குது. இப்போ இந்த மின் விபத்துக்கள் எல்லாமே இந்த சம்மர் நடக்கிற மின் விபத்துன்னு அதை பற்றி யாருமே பேசலை. இந்த மார்ச் ஏப்ரல் மேல மட்டும் எத்தனை விபத்து, டிபார்ட்மெண்டல் நான் டிபார்ட்மெண்டல் அனிமல்ஸ் எத்தனை நடந்ததுன்னு யாருமே இன்னும் பேசவே இல்லை. இன்னும் புள்ளி வரைக்கும் எழுந்து முடிச்ச வரவே இல்லை. அது பேச வேண்டிய ஒரு விஷயம். அது அந்த விபத்துக்கள் அனைத்துமே அரசாங்கத்துடைய ப்ரெஷரு, நிர்வாகத்துடைய ப்ரெஷர், கன்சூமர் ப்ரெஷர், கன்சூமருக்கு கரண்ட்டு கொடுத்து ஆக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து அந்த ஆக்ஷன் நடக்கு. அப்போது இது எல்லாமே எங்கே வந்து எந்த புள்ளியில் இணையுது அப்படின்னா மின்டன் மேன் பவர் ஷார்ட்டில் வந்து இணையுது. ஸோ அதாவது ஆர்ட் பற்றாக்குறை இருக்கிறனால பிரச்சனைகளை சரி செய்ய முடியல, அதனால் மின்வெட்டு ஏற்படுது. மின்வெட்டு ஏற்படுறதுனால அரசாங்கத்திலேருந்தும் நிர்வாகத்திலேருந்தும் ஊழியர்களுக்கு அழுத்தம் ஏற்படுது. அதனால் கூடுதல் பணி நேரங்களை அவங்க வேலை பார்க்குறாங்க. அதனால் வந்து ஒரு சில விபத்துகளும் நேருது அப்படின்றீங்க. சில நிறைய விபத்து ஏற்படுது. இப்போ விபத்து ஒரு தொழிலாளி காலையில் வந்துட்டு நான் சொன்னேன் 2 நாள் 3 நாள் வேலை செய்கிறாங்க. இந்த சமீபத்தில் சட்டம் வந்திருக்கு 4 நாட்கள் வேலை 3 நாட்கள் ஆஃப்னு சொல்லி. இப்போ இபில் ஏற்கனவே இருக்குது.
சப்ஸ்டேஷனில் தொடர்ந்து 3 நாள் வேலை செய்கிறான். அதுக்கப்புறம் 2 நாள் ஆஃப் எடுத்துக்கிறார். எந்த சட்டத்தில் இருக்குது? தொடர்ந்து 3 நாள் வேலை செய்ய எந்த சட்டத்தில் இருக்குது? சட்டமே சட்டத்துக்கு எதிராக வேலை வாங்குறாங்க. இன்னும் அதற்கு அவங்களுக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இல்லை. அப்போ மின்வெட்டு பிரச்சனையை சரி செய்யறதுக்கு ஆல்ரெடி தங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு உட்பட்டு மின் ஊழியர்கள் செயல்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம். ஓகே. ஒன்று இப்போ நீங்கள் வந்து இப்போ கலாட்டை இப்போ நிறைய சென்னையில் பல்வேறு இடங்களில் மக்கள் வந்து சாலை மறியல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் எல்லா அந்த சம்மந்தப்பட்ட பிரிவுகளை போய் பாருங்கள். அந்த சம்மந்தப்பட்ட பிரிவில் எத்தனை ஊழியர்கள் இருக்காங்க, அந்த செக்ஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சர்வீசஸ்ஸு, எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, எத்தனை தெருக்கள் இருக்குது, அந்த இடத்துல எத்தனை மின்தடைகள் ஒரு நாளைக்கு ஆவரேஜ் எத்தனை வருது, ஒரு மாதத்துக்கு எத்தனை வருது, டெம்பரரியாக ரெக்டிஃபை பண்ணிக்க எத்தனை, பர்மனெண்ட்டாக பண்ண எத்தனை, எவ்வளவு ரோட் மேப் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனுக்கு ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கை அவைலபிள் ஸ்டாஃபால் செய்ய முடியுமா முடியாது என்பதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் தடை ஏற்பட்ட இந்த காலம் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த தடைக்கு முன்பாக ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்குல்ல, மலை போல் கூஞ்சிருக்க அந்த செக்ஷனில் வேலை. அந்த மலை போல் கூய்ந்த வேலை செய்யாததின் விளைவு தான் இப்போ மின்தடை. அந்த வேலையை அவன் செய்யலை, ஆள் இல்லை செய்யலை, அப்புறம் பொருள் இல்லை செய்யலை, அது 2வது தான். அப்போ அந்த பிரச்சனை தான் இப்போ கண்டினியூ ஆகுதுன்ற நான். ஓகே, அப்போ நான் வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஆல்ரெடி இப்போ மின்தடை பிரச்சனை வந்து முன்னாடி செய்யாத வேலைகளுக்கு விளைவாக வந்து மின்தடை ஏற்படுது ஒன்று. இந்த மின்தடை பிரச்சனையை சரி செய்யறதுக்கு ஏற்கனவே ஊழியர்கள் வந்து பணி நேரம் தாண்டி கூடுதலாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க 2. ஸோ இப்போ இந்த பிரச்சனையை அப்போ நிரந்தரமாக தீர்வு காணணும் அப்படின்னா நமக்கு தளவாட பொருட்கள், ஒரு சில பொருட்கள் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது 3. 4வது ஆட்பற்றாக்குறை சரி செய்யணுன்றது 4. அது 4, அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே ஃபைன். ஆனால் இப்போ ஆட்பற்றாக்குறை நம்ம சரி செய்யறதும், இப்போ நீங்கள் சொன்ன அந்த பொருட்கள்லாம் நம்ம வாங்கினாலுமே கூட அது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த ப்ராசஸ் நடைமுறை வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா நாளைக்கே நடந்துடும், இல்லை நாளைக்கு நடந்துடாது அப்படின்னு நமக்கு உறுதி இல்லை. அப்படி பார்க்கும் பட்சத்தில் அப்போ இந்த மின்தடை பிரச்சனைன்றது உடனடியாக தீர்வு காணாமல் கொஞ்ச நாளைக்கு இந்த மின்தடை பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த பிரச்சனை இப்போ தொடருமா நமக்கு? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு புத்திசாலித்தனமான அரசாங்கம், புத்திசாலித்தனத்தின் நிர்வாகம் என்ன செய்யணும்? உண்மையிலேயே வாக்களித்த மக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்கணும் அப்படின்னா பிரச்சனையோட மைய புள்ளியை கண்டுபிடிச்சி சரி செய்யணும். எங்கள் வாரிய தலைவர் வந்து 24 ஹவர்ஸில் அவர் வந்து ஆல்மோஸ்ட் 18 ஹவர்ஸ் வேலை செய்கிறார், கடுமையாக வேலை செய்கிறார். அவர் மட்டுமல்ல, கீழே இருக்கிற பிரிவு பொறியாளர்கள், எக்ஸிக்யூட்டிவ் A² E² எல்லாருமே வேலை செய்கிறாங்க. வேலை செய்ய அல்டிமேட்டாக மக்கள் மத்தியில் நல்ல எங்களுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா, இப்போ குவிஞ்சு போயிருக்கிற தடைகள் இருக்குல்ல, ப்ராப்ளம், அது இப்போ ஓவரோட கன்சம்ஷன் அதிகமாகின்ற பொழுது வெடிக்குது, வெளியே வருதுன்ற சென்ஸ் கூட சோஷியல் மீடியாவில் பேசப்படுவதனால் இப்போ இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் வைரலாக போட்டிருக்கு. இப்போ இதே சென்ற வருமம் நடந்தது, வைரலாக போகல. ஏன்னா சோஷியல் மீடியாவில் உரையாடல் அது முன்னாடி இருந்தது, சோஷியல் மீடியா உரையாடலை. இப்போ தான் சோஷியல் மீடியா வார் என்பது துவங்கியிருக்கு. நாட் ஓன்லி இபி, இன் ஆல் ஆஸ்பெக்ட் சொல்கிறேன். அப்போ இனிமேல் எல்லாருமே இந்த பேசும் மொழியே சோஷியல் மீடியா மொழியாக தான் மாறப்போகுது. இனிமேல் மாறி பேச போகிறாங்க. அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது அது ஒரு பெருசாக இம்பேக்ட் கிரியேட் பண்ணதுனால இன்றைக்கி நம்ம இப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ காண்றது கூட அதனுடைய இம்பேக்ட் தான். ஆனால் ஃபேக்ட் என்னென்னா, எல்லா காலங்களிலும் இந்த தடை ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஒன்றே வித்தியாசம் என்னென்னா, இந்த முறை எங்களுக்கு மிகப்பெரிய ஹியூஜ் வேக்கண்ட் பிரச்சனை மட்டும் சொல்ல மாட்டேன், தீர்வை நான் சொல்கிறேன். வேலை செய்கிற ஆள் போடுங்க, இம்மீடியட்டாக ஒரு 5000 பேர் லெஃப்ட் அவுட் கேங் பண்ணுறதுக்கு உடனே போடுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்ட்ராக்ட் லேபர் எங்ககிட்ட இருக்காங்க. மின்சார டேரெக்டாக 766 ரூபா இன்றைக்கி கலெக்டர் ரேட்டு, பிடிஓ ரேட்டு 766. இடையில புரோக்கரில் யாரும் வைக்காதீங்க, நீங்கள் நேரடியாக கொடுங்க. அந்த பவர்ஸை சூப்பர் இன்ஜினியர்ஸ் கொடுத்துருங்க. யாராக எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட்டு தகுந்த மாதிரி அவர் அத்தனை நம்பர்ஸ் அவரே வச்சுக்கிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருக்காங்க. லீஸ்ட் பேமெண்ட் தான் 766 பர் டே கொடுங்க. கொடுத்துட்டு ப்ளஸ் இப்போ ஐடி 1815 நீங்கள் அது வந்து 10,000 இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா அது நீங்கள் பண்ணால் கூட இன்னும் ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஃபிசிக்கல் டெஸ்ட் முடித்து மெரிட் போட்டு அது வரதுன்னு ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும். அது 10,000 எடுங்க. இப்படி நீங்கள் 10th இப்படி இருக்கக்கூடிய வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுறது அந்த ரூட் மேப் போடாமல், இம்மீடியட் ரெக்ரூட்மெண்ட் 5000 கேங் லெஃப்ட் கேங் போடாமல், கான்ட்ராக்ட் லேபரை போடாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது.